சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதி அருகே இருசக்கர வாகனம் மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் மூதாட்டி சின்னம்மா தூக்கி வீசப்படும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், இந்த விபத்து குறித்தான உங்க கூடுதல் விவரம். அதாவது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டியின் மீது இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கோனாரிப்பட்டி பகுதியில் சேர்ந்த 65 வயதான சின்னம்மா அப்படிங்கிறவர் கறிக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள தறிக்கூடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில நேற்று மதியம் அவரது வீட்டிலிருந்து தறிக்கூடத்திற்கு சாலையை கடக்கும் போது இளம்பிள்ளையிலிருந்து அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தாரு. அருகில் இருந்தவங்க சின்னம்மாவை மீட்டு உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அங்கு வந்து அவர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாரு. மேலும் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. பெரும்பாலும் இந்த இருசக்கர வாகனங்கள் அப்படிங்கிறப்போ ஹை ஸ்பீட்ல, அதாவது 100, 120, 140 போன்ற அதி வேகங்கள்ல சாலைகள்ல அந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து ஓட்டிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆங்காங்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே ஆங்காங்கு சாலையை கடக்கக்கூடியவங்க மேல மோதி படுகாயம் அடைகிறதும் ஒரு சில நேரங்கள்ல உயிரிழப்பு ஏற்படுறதும் வாடிக்கையா நடந்துட்டு இருக்குது. அதுவும் தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிக அளவுல இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகிறதும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலியாகிறதும் அதே மாதிரி சாலையை வந்து இருபுறமும் பார்க்காம கடக்கக்கூடிய சூழ்நிலையில பலர் வந்து படுகாயம் அடைகிறதும் உயிரிழக்கிறதும் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில காவல்துறையினர் இது குறித்து அதிவேகமாக போகக்கூடியவர்கள் மீது முறையானபடி வழக்கு பதிவு செஞ்சு அவர்களோட வாகனம் பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறத இங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. காவல்துறை இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில உடனடியாக வந்து அவங்க மேல வந்து கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சில சமயங்கள்ல இந்த இருசக்கர வாகனங்கள் அதிவேகமா ஓட்டுறது, நிக்காம போறது உள்ளிட்டவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில அதன் அடிப்படையில உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இங்குள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.